வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதனின் வார்த்தைகள், செயல்கள் அல்லது அணுகுமுறை மற்றவர்களுக்கு மன அழுத்தம், துக்கம் அல்லது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துதா? அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் யார்? அவர்களை எப்படி அடையாளம் காண்பது? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்? இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்களை நிறைய பேர் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஏன் அவங்க கூட வாழ்ந்துட்டு கூட இருப்பீங்க. சில பேர் மற்றவர்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அல்லது தெரிஞ்சும் தங்களை மாற்றிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. இவங்கள மாதிரி மனிதர்களை என்னன்னு சொல்கிறது? அதுதாங்க டாக்ஸிக் பர்சனாலிட்டி. என்னது, டாக்ஸிக் பர்சனாலிட்டியா? அப்படின்னா என்ன? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க நல்லதா ஒரு 4 டிப்ஸ் பார்த்துடலாமா? நம்பர் 1, எப்போதும் நெகட்டிவ் மைண்ட் செட். எந்த ஒரு விஷயத்துலையும் குறைய தேடிட்டே இருப்பாங்க, இல்லை குறைய கண்டுபிடிப்பாங்க. உங்களோட ஹாப்பினஸை குறைக்க முயற்சிப்பாங்க, அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. நம்பர் 2, மெனிப்புலேஷன். அதாவது உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரியே வச்சுப்பாங்க. உங்களோட டெசிஷனையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. நம்பர் 3, ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடப்பது. உங்கள் ஃபீலிங்ஸை மதிக்க மாட்டாங்க. பேசும்போது இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. நம்பர் 4, ஆல்வேஸ் ப்ளேம் அதர்ஸ். தங்களின் தவற ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மற்றவர்களையே காரணம் சொல்லுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனோட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதோ பழகிட்டு இருக்கும்போதோ அவங்களோட நம்ம ஹாப்பியாக இருக்கோமா அல்லது ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோமா, இதை வச்சே நம்ம டாக்ஸிக் பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். நல்ல மனிதர்கள் உங்களை வளர்த்து விடுவார்கள். டாக்ஸிக் மனிதர்கள் உங்களை சோர்வடைய செய்வார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.